வணக்கம். மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்தரட்டாதி நட்சத்திரம், பிரதமை திதி. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். சந்தோஷம். நேயர்களே, மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் வருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் உங்களுக்கு கவசமாய் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பூங்கொடி பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்க, நல்லது. அல்லது பெரிய பெரிய புத்தக கடைகளில் கூட கிடைக்கும், சொல்லி வச்சு கூட வாங்கிடலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன். படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு சோறு கொடுங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. வெத்து கெத்து ஓவரா இருக்கு 3 நட்சத்திரத்துக்கும். அது உங்க பிறவி பலவீனம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது பணிவை தரும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதி இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. பதட்டம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. எப்படி தப்பிக்கிறது? மனசுல ஒரு மந்திரம், சில வழிபாடுகள். ஓம் ஓம் சோமநாதனே போற்றி, சோமநாதனே போற்றி, சோமேஸ்வரனே போற்றி. அனுகூலமான எண் 3, வடக்கு, சிவப்பு. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதி இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சந்திரன். எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் முத்தை திருவே போற்றி, முத்தை திருவே போற்றி. முத்து சந்திரனுக்குரிய கல்லு, ரத்தனத்தில் 1. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பூங்கொடி பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது பெரிய பெரிய புத்தக கடைகளில் கூட கிடைக்கும், சொல்லி வச்சு கூட வாங்கிடலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன். படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு சோறு கொடுங்க, ஏழைகளுக்கு வெள்ளை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. மகம் பூரா உத்தரம் 1, ஜாக்கிரதை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிம்புருடனே போற்றி. கவனம், நிதானம், பொறுமை. ஆமா. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. அஸ்தத்துக்கு கூடுதலான நன்மை உண்டு. அஸ்தம் அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் சந்திரன். ராத்திரி மேற்கு நோக்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தீபம் காட்டணும் வானத்தில், நிலாவுக்கு. தெரியுதோ தெரியலையோ, 3 பேருமே மனசில் ஒரு மந்திரம் ஓட விடுவது நல்லது. ஓம் சந்திர சௌமியனே போற்றி, சந்திர சௌமியனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பூங்கொடி பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது பெரிய பெரிய புத்தக கடைகளில் கூட கிடைக்கும், சொல்லி வச்சு கூட வாங்கிடலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன். படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு காக்கைக்கு சோறு கொடுங்க, ஏழைகளுக்கு வெள்ளை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சரி, சந்தோஷம். தயவு செய்து திருஷ்டி இருக்கிறதுனால கொஞ்சம் மந்திரம் ஓட விடுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திங்களூரே போற்றி, திருவேங்கடமே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, சிவப்பு, பச்சை. அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே. சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. பூங்கொடி பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது.
படித்து பாருங்க நல்லது. அல்லது பெரிய பெரிய புத்தக கடைகளில் கூட கிடைக்கும், சொல்லி வச்சு கூட வாங்கிடலாம். அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன். படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு காக்கைக்கு சோறு கொடுங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே பலவீனம், மனக்குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடுவதும் வழிபாடு செய்வதும் நல்லது. ஓம் இறை ஒளியே போற்றி, இரவொளியே போற்றி, இறை ஒளி இரவொளி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதி இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். உங்க பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிராமியே போற்றி, பிறையே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. பசுமாட்டுக்கு காய்கறிகள், கீரைகள் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் வாங்கி. ஏழைகளுக்கு சோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏதாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சியும் நிதானமும் பிடிவாதமும் ஜெயிக்கும். திருவோணத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. திருவோணத்தினுடைய தலைவர் சந்திரன். சந்திரன் என்பதனால் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும், சந்திரனுக்கு தீபம் காட்டணும். மனசில் ஒரு மந்திரம் 3 நட்சத்திரத்துக்கும் ஓடணும், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு. ஓம் சுதனே போற்றி, திரு சுதனே போற்றி, திரு சுதனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. பசுமாட்டுக்கு காய்கறிகள், கீரைகள் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் வாங்கி. ஏழைகளுக்கு சோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏதாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. வீம்பு பிடிவாதம் அதிகமாக இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் நிருதியே போற்றி, நிருதியே போற்றி, நிறை நிறை ஒளியே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு, நிதானம் பொறுமை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 26 பகுதி இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி வளமாகும், உயர்வு வரும், நல்லது நடக்கும், சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் எல்லா வகையிலையும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. நல்லா அழுத்தி நிதானமா. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. பசுமாட்டுக்கு காய்கறிகள், கீரைகள் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் வாங்கி. ஏழைகளுக்கு சோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏதாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. துலாம், மகரம், இந்த 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். தொல்லைகள் குறையிறது எந்த ராசி? கடகத்துக்கு தொல்லை குறையும், விருச்சிகத்துக்கு தொல்லை குறையும், கும்பத்திற்கு தொல்லை குறையும். விருச்சிகம், கும்பம், கடகம் இந்த 3 ராசிகளுக்கு தொல்லைகள் ரொம்ப குறையும். ஆம், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.